அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்னைக்கு ஃபின்னிஃப்டி பார்த்தீங்கன்னா தெரிக்க விடலாமா அப்படிங்கிறது போல் இன்றைக்கி இருந்தது. இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோமோ, ஆப்ஷன் அட்டவணையில் என்ன சொல்லியிருந்ததோ அது அப்படியே இன்றைக்கி நிகழ்ந்தது. இது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, 4 பேர் குறை சொன்னால் நம்ம கிட்ட குறை இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அந்த 4 பேருக்கு வேற வேலை இல்லைன்னு அர்த்தம். இது ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் தான் நம்ம கணக்கிடுறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியாச்சு. இதில் நியூஸ் பேஸ்டோ சார்ட்டோ இண்டிகேட்டரோ எதுவும் பார்க்கறது இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்போது ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா இடையில வந்துட்டு உங்கள் வீடியோவில் ஒன்றுமே சரியில்லை, அதனால் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில் போயிட்டார். அது அவருக்கு உண்டான இது. அதனால் ஆனால் சிலர் வந்துட்டு வேணும்னே ஒரு கேவலமான செயல், கேவலமான வழியில் செல்கிறோம் அப்படின்னு பதிவு. கரெக்ட், கேவலமான வழிதான். அனைவருக்கும் எளிமையாக அனைத்தும் தெரியணும் அப்படிங்கிறது தான், கட்டணம் இல்லாமல் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த கேவலமான வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இதனால் 10 பேர் பயனடைகிறாங்களோ இல்லையோ, ஒருவர் பயன்பெற்றால் போதும். அந்த ஒருவர் பயன்பெற்று எனக்கு பதிவுகள் கொடுத்தால் போதும். அந்த பதிவுக்கு நீங்கள் என்ன சொல்லலாம், உங்கள் மைண்ட் வாய்ஸில் என்ன வேணாலும் சொல்லலாம். அந்த ஒருவர் பயனடைவர் நீங்கள் தான். நீங்கள் யூடியூப்லேயே வீடியோ போடுறீங்க, உங்களுக்கு காசு வருமே, அப்புறம் என்ன நீங்கள் என்னவே பேசலாம் அப்படின்னு கூட மைண்ட் வைஸில் பேசலாம். இல்லை நீங்கள் கட்டண பயிற்சி எடுக்கிறீங்க, அதில் காசு வரும், அதனால நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லலாம். யார் என்ன பேசினாலும் நான் பொருட்படுத்த போவது கிடையாது. நம்ம யாரும் சொல்லாத ரகசியம் அப்படிங்கிற சீரீஸில் என்னென்ன பதிவு கொடுத்தோமோ அந்த பதிவுகள் அப்படியே நடந்திருக்கு. அதை யாரெல்லாம் ஆய்வு செஞ்சாங்களோ அவங்களுக்கு புரியும். ஒரு வாழைப்பழம் கிடைக்கிதுன்னா எங்கே கிடைக்கிது எங்கே போய் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் நம்ம சொன்னால், இல்லை அந்த வாழைப்பழத்தை வாங்கிட்டு வந்து அதை உரித்து எங்கள் வாயிலேயே வைக்கணும், அப்போ தான் நாங்கள் சாப்பிடுவோம். இதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் யார் பெற்ற பிள்ளையோ தனியாக பேசுதே அப்படிங்கிற மாதிரி வீடியோ பார்க்கும் நண்பர்கள் யாரும் இதனை தொடர வேண்டாம். யாருக்கு பயன்பெறுகிறதோ அவர்கள் பின்தொடர்ந்தால் போதும். இது வந்துட்டு பதிவுகள் நம்மளுக்கு வந்துட்டு அவங்களோட உரிமை பதிவுகள் பண்ணுறது. அதனால் அந்த உரிமையை நம்ம தடுக்க போவது கிடையாது. ஆனால் அவர்களுக்கும் ஒரு மதிப்பளித்து பதில் கொடுத்துட்ருக்குறோம். அதனால் உங்களுக்கு பிடித்திருந்தால் பின்தொடருங்கள், பிடிக்கலைன்னா அப்படியே ஒதுங்கி போயிடும். நீ மற்றவங்களை ஏமாற்றிட்டு இருக்க, அதை நான் பொருட்படுத்திட்டு நான் சும்மா இருக்க முடியுமா, நான் விழிப்புணர்வு தருவேன், அதனால் இப்படித்தான் பதிவு போடுவேன் அப்படின்னா போட்டுக்கோங்க. இனி அதை பொருட்படுத்த போவது கிடையாது. இதில் ஒரு ரகசியமும் இல்லை. நம்ம என்னமோ வெளியில் எல்லாமே மறைச்சி பேசுகிறோம் அப்படின்ட்டு. செபி என்எஸ்சிலேயே ஒரு ஹெட்ஜிங் மெத்தடுக்கு ஸ்ட்ராங்கல் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த ஸ்ட்ராங்கல் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்துட்டு அது லாங் ஸ்ட்ராங்கல் இருக்கலாம், இல்லை ஷார்ட் ஸ்ட்ராங்கல் இருக்கலாம். ரெண்டுக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட் ஒன்று தான். அதன் அடிப்படையில் இன்றைக்கி காலையிலே சொல்லியிருந்தேன், 18,300 புட் 18,500 கால். அப்போ சந்தை வந்து இது ஸ்ட்ராங்கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு உண்டான கணிதம் 18,500 காலை செல் பண்ணியிருந்தாலும் சரி, பை பண்ணியிருந்தாலும் சரி, 18,300 புட்டை செல் பண்ணியிருந்தாலும் சரி, பை பண்ணியிருந்தாலும் சரி, அவங்களுக்கு தேவையானது 61 ரூபா ப்ரீமியம். இது வந்து நான் எல்டிபியில் கணக்கிட்டிருக்கேன். நான் வீடியோ மேக் பண்ணும்போது செட்டில்மெண்ட் ப்ரைஸ் கிடைக்காது, அதனால் க்ளோசிங் ப்ரைஸ் கிடைக்காது. அதனால நான் வந்து எப்போவுமே நம்ம வீடியோ எல்டிபி அடிப்படையில் தான் எடுப்போம். ஆனால் நம்ம சொல்லியிருக்கிறோம், க்ளோசிங் விலையை பார்த்து நீங்கள் கணக்கிட்டு கொள்ளுங்கள் அப்படின்னு தொடக்கத்தை சொல்லுங்க. ஒவ்வொரு வீடியோவில் சொல்லிட்டு இருந்தால் அரைச்சமாவே அரைக்கிறேன்னு கூட திருப்பி சொல்கிறாங்க. அதனால் அதெல்லாம் கைவிட்டுருக்கோம். அதனால் எல்லோரும் நம்மளோட வீடியோஸ் போய் பாருங்கள். பழைய வீடியோஸ் பிளேலிஸ்ட்லேயும் எல்லாமே எளிமையாக கட்டணம் இல்லாமல் கொடுத்துருக்குறோம். அப்போது 18,300 மைனஸ் 61 போட்டாச்சுன்னா 18,239. இதுதான் இங்கே விடையாக இருக்குது. அதே மாதிரி 18,500 ப்ளஸ் 61 18,561 நம்ம கொடுத்துருக்குறோம். இது ரொம்ப வெளிப்படையாக தான் கொடுத்துருக்கோம். இது எப்படி கணக்கிட்டுருக்கோம் அப்படிங்கிறதும் நம்ம வீடியோ பதிவுகள்லேயே இருக்குது, அதையும் நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி சந்தை பார்த்திங்கன்னா அதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டோட லோவாக இருந்தது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஹை 18,455, லோ வந்து 18,242.
இப்போ இந்த இதை பதிவு பார்த்திங்கன்னா நம்ம எட்ஜில் நம்மளுக்கு கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேர்லேயும் அந்த இது இருக்குது. இம்பேக்டட் ஜோன் வந்து நம்மளுக்கு இதுதான் ஆப்ஷன் டேபிளோட கால்குலேஷன்ஸ். இதை நம்ம சரியாக கொடுத்துருக்குறோம். இதனால் நம்ம பதிவு பண்ணினதுனால தான் இன்றைக்கி மார்க்கெட் இப்படி இம்பேக்ட் ஆச்சுனால நான் சொல்ல வரல. இன்றைக்கி ஒரு நாள் நடந்துருச்சோங்கிறக்கோசரம் ஆதாரத்தோடு இவர் பதிவு பண்ணுறாருன்னு கூட பேசலாம். இது வந்து நம்ம பதிவு பண்ணினதுனால கிடையாது. அங்கே இருக்கிற அட்டவணையில் இருக்கிற கணக்கீடை நம்ம எளிமையாக அங்கே என்ன ஹெட்ஜில் இருக்குது, மார்க்கெட் ஸ்ட்ரேடலில் இருக்கா, ஸ்ட்ரேங்கலில் இருக்கா, இல்லை மல்டிபிள் ஹெட்ஜ் இருக்கா. மல்டிபிள் ஹெட்ஜ்னா அயன் கார்டர், பட்டர்ஃப்ளை, என்ன அதாவது எதுக்கு வேணாலும் என்ன மாதிரி பேர் கொடுத்துக்கலாம். இதன் அடிப்படையில் நம்ம அங்கே இருக்கிற அட்டவணைப்படி நம்ம பார்க்குறோம். இதில் ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்கும் நம்ம சொல்கிறோம். அதுதான் இன்றைக்கி நிகழ்ந்தது. இதுதான் உண்மை. இதில் வந்து யாரும் மறைச்சு பதிவு பேசுகிறக்கோ ஒன்றுமே கிடையாது. இது வந்து கணக்கீடு பண்ண தெரியணும். வீடியோ பேசுகிறாரு நல்லா இருக்குது, ஆனால் ஒன்றும் புரியலைன்னா ஆப்ஷனுடைய ப்ரீமியத்தை பற்றி உங்களுக்கு புரியல, உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். அப்போ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம்ட்டு ஆய்வு செய்யணும். அதை தவிர்த்துட்டு மற்றவங்களுக்கு விமர்சனம் செய்கிறத ஒரு பதிவாகவே வச்சுக்கூடாது. இதை வந்து ஒரு கிராமத்தில் பார்த்திங்கன்னா திண்ணையில் 4 பேர் உட்காந்துட்டு அவன் அப்படி போயிட்டான், வெள்ளஞ்சொல்லமாக போயிட்டான், இவங்க அவங்களோட போயிட்டாங்க, இவங்க அவங்களோட போயிட்டாங்கன்ட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இவன் அப்படி சம்பாரிச்சிட்டு இருந்தான், இப்படி சம்பாரிச்சிட்டு இருந்தான்ட்டு. ஆனால் கடைசியில் அவங்க வெட்டியாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதுபோல் நீங்கள் உங்களுக்கு உண்டான மதிப்புக்கு மற்றவர்களுக்கு விமர்சனம் செய்கிறத விட அதற்கு உண்டான பயனுள்ள தகவல் வேறு எங்கேயாச்சும் கிடச்சா அதை போய் பாருங்கள். இதுதான் உங்களுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சிருச்சு, இந்த வீடியோ உங்களுக்கு பயனில்லைன்னு தெரிஞ்சிருச்சு, திருப்பி இங்கே உட்காந்துட்டு பதிவே போட்டுட்ருந்தா இது தான் அரைச்சமாக வரைக்கிற மாதிரி. எப்போவுமே வாழ்க்கையில் இப்படி பதிவு போட்டுட்ருக்கிறவங்க அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது. தன்னங்கிட்ட என்ன, நம்மக்கிட்ட என்ன இருக்குது, அதை வச்சு நம்ம எப்படி முன்னேறலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். அதனால் வந்துட்டு உனக்கு என்னப்பா நீ சும்மா பேசிகிட்டு இருக்க, கட்டண பயிற்சிங்கிற, நீ வகுப்பு எடுத்தால் உனக்கு காசு வந்துடும். சும்மா வந்துடுமா? அதற்கு உண்டான விளக்கங்கள் நம்ம கொடுக்காமல் இருக்க முடியுமா? ஒரு விஷயத்துக்கு உண்டான வேல்யூபிள் மதிப்பை முதல் புரிஞ்சுக்கோங்க. மற்றவன் சம்பாதிக்கிறேன், உன்னால் மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியலன்னா சரி, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் ஒத்துக்கிறேன், எனக்கு மார்க்கெட்டில் சம்பாதிக்கக்கூடிய தகுதி இல்லை, அதனால் நான் வந்து வகுப்பு எடுத்து நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா உங்களுக்கு அது ஓகே, உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நான் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறது கிடையாது, ட்ரேட் பண்ணுற தகுதி இல்லை, அதனால் நான் லாஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால எனக்கு பண தேவைக்காக நான் வகுப்பு எடுக்கிறேன், அவ்வளோதான். ஓகேங்களா? இனி வந்து வகுப்பை பயனுள்ளதாக நம்ம வீடியோ வந்துட்டு பயனுள்ளதாக பார்க்குறவங்களுக்கு உண்டான தகவலாக கொடுக்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சந்தை ஆரம்பமான விலை 17,790, நேற்று முடிவுற்ற விலை 17,764 இருந்தது. அப்போது நம்மளுக்கு இதை கேப் அப் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நேற்றைய ஹை நேற்றைய லோ உட்பட்டு சந்தை இருக்கிற வரை அது கேப் அப் அப்படிங்கிற இடத்துக்கு போக முடியாது. அப்போ சந்தை வந்து நேற்றைய ஓப்பன் நம்மளுக்கு கடக்கலை, அதே மாதிரி நேற்றைய ஹைக்கு வரல. அப்போ மார்க்கெட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓப்பனில் இருந்து ஒரு 20 புள்ளிகள் தான். அப்போது ஒரு நாளோட பயணம் நம்மளுக்கு 100 to 150 புள்ளிகள் வரணும். அப்போது மேலே ஒரு 20 புள்ளினா மீண்டும் ஒரு 80 புள்ளிகள் நம்மளுக்கு கீழே தான் இறங்கணும் அப்படிங்கிறது லாஜிக். நம்மளுக்கு 17,652 மட்டும் வந்திருக்காங்க. ஹை லோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 150 புள்ளிகளோட தாக்கம் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான ப்ரீமியம் ஒரு 60 புள்ளிகள் இருக்குது. இன்றைய அட்டவணைப்படி நம்மளுக்கு 17,700 புட், 17,800 கால், இது வந்து ஸ்ட்ராங்கல். அப்போ இந்த ஸ்ட்ராங்கல்னாச்சுனாலே இதனுடைய ப்ரீமியம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ என்னாச்சு, 17,700 17,800 இப்படி எழுதிட்டு 17,800 கால் 52னா 17,852, ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் 110 ரூபா அப்படின்னா 17,910, அவ்வளோதான் கணக்கீடு. 17,700 போட்டு 65 ரூபானா 17,635, இந்த ரெண்டு ப்ரீமியம் 110னா 17,590. இப்போது 17,800 காலையும் 700 பொட்டையும் ஒருத்தர் செல் பண்ணியிருந்தாலும் சரி அல்லது பை பண்ணியிருந்தாலும் சரி, இந்த ரெண்டு ப்ரீமியத்தையுமே பை பண்ணியிருக்காங்கன்னா 110 ரூபா அவங்க எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருப்பாங்க. நான் இது வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டேன், 60 + 50 எடுத்துட்டேன். நீங்கள் இல்லைன்னா 117ன்னு கூட வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஆனால் நான் சொல்கிறக்கு எளிமையாக இருக்கிறதுக்காக 110ன்னு எடுத்துட்டேன். அப்போது 17,910க்கு மேல் அல்லது 17,590க்கு கீழ் சென்றால் மட்டும்தான் பையருக்கு, இந்த ரெண்டு ப்ரீமியத்தையும் பை பண்ணவங்களுக்கு லாபம் வரும். இதற்கிடையே 17,590லிருந்து 17,910 வரை இருந்தால் அவர்களுக்கு லாபம் வருவதற்கு 100% வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி செல் பண்ணவங்களுக்கு இதுக்குள்ளே இருக்கிற வரை அவங்க ஹாயாக படுத்து தூங்கிக்கலாம்.
இதை கடக்கும்போது தான் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கலாமா இல்லை லாஸ் புக் பண்ணிக்கலாமான்னு தோன்ற இடம். இதுக்குள்ளே மார்க்கெட் எவ்வளோ ஏறினாலும் சரி இவ்வளோ இறங்கினாலும் சரி அவங்க வந்து அப்படியே கனவு காண்டுட்டு தூங்கிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு நஷ்டம் வரக்கு வாய்ப்பே இல்லை. 100% இந்த எல்லைக்குட்பட்டு இருக்கிற வரை இவர்களுக்கு நட்டம் வருவதற்குண்டான வாய்ப்பே கிடையாது. இந்த பதிவை நான் தினமும் சொல்லிகிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக 4 to 5 நிமிஷம் இதற்கே ஆகும். இதற்கு தான் நம்ம வந்து பிளேலிஸ்ட்லேயே வீடியோ கொடுத்தாச்சு, இந்த யாரும் சொல்லாத ரகசியம்ட்டு. அது வந்து பார்ப்பவர்களுக்கு அதனுடைய அடிப்படை புரிந்து கொண்டாலே இது ரொம்ப ரொம்ப எளிமையாக மாறிவிடும். அடுத்தது நீங்கள் பாருங்கள், நியூஸ் பேஸ்டு ஏதாச்சும் ஒரு நியூஸ் பேஸ்டு இருக்குன்னாலே இங்கே இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். இதை நீங்கள் ஆய்வு செஞ்சு நீங்கள் முடிவெடுத்துக்கோங்க. இதுதான் இருக்கும், நான் சொல்ல வரல இந்த நியூஸ் இருக்க போகுது. ஆனால் நியூஸ் இருக்குனாலே இது இருக்குது. அப்போ இது இருந்தாலே ஒரு நியூஸ் இருக்க போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து என்ன அர்த்தம், ஒரு விலை வந்துட்டு 10 ரூபா பொருள் 20 ரூபாய்க்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத உண்மை. அப்போ இந்த இடத்துல பையர் ஆகியவர்களுக்கு எப்படி செல்லருக்கு இப்படிங்கிறது நீங்கள் தான் யோசிச்சுக்கணும். இப்போ நிஃப்டியோட குறியலைனா 17,635 to 17,801, வைட் ரேஞ்சுனா 17,534 to 17,866. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 17,768, 17,801, 17,852. சப்போர்ட் லெவல் 17,680, 17,635, 17,567. பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு ஹைக்கு லோவுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 600 பாயிண்ட்ஸோட வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஓப்பன் டு ஹை 110 புள்ளிகள், ஓப்பன் டு லோ 400 புள்ளிகள் நம்மளுக்கு இம்பேக்டட் பண்ணியிருக்காங்க. ஸ்பாட்டுக்கும் ஒரு ஃபியூச்சருக்கும் உண்டான ப்ரீமியம் ஒரு 150 பாயிண்ட்ஸ் இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா பீச் குதர் கான்செப்ட் நம்மளுக்கு ஸ்ட்ராடல் 41,500 கால் 41,500 புட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ 41,500 மையமாக எழுதிட்டு கால் சைடுனா 293, அப்போ 41,793. இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் 400 திருப்பினா அப்போ கிட்டத்தட்ட ஒரு 300 போட்டாலும் கூட 600 உட்பட்டு தான் இருக்குது. அப்போ ஒரு 550 கூட எடுத்துக்கலாம், இல்லை 600 கூட எடுத்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அப்போது 42,100 இந்த பக்கம் 40,900, 41,500 புட்டோட 270 நம்மளுக்கு 41,230. ஸோ இந்த ஜோனுக்குள்ளே தான் இருக்க போகிறாங்க. இந்த தனிப்பட்ட முறையில் கால் முட்டு தனியாகவோ இல்லை புட்டு முட்டு தனியாகவோ பண்ணியிருந்தால் இந்த எல்லைக்குள்ளே இருக்கும், ரெண்டுமே சேர்த்து பண்ணியிருந்தால் இந்த எல்லைக்குள்ளே இருக்கும். அவ்வளோதான். இந்த லாஜிக்கை வச்சு உங்களுக்கு தகுந்த மாதிரி யோசிச்சுக்கோங்க. இதில் எங்கே சப்போர்ட் எங்கே ரெசிஸ்டன்ஸ்னால் இது அழகாக நம்ம சொல்கிறதே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த இடத்துல நான் எந்தெந்த இடத்துல ட்ரேட் பண்ண எனக்கு எப்படி வாய்ப்பு இருக்கும் நீங்கள் தான் ஆய்வு செய்யணும். எல்லாமே ஒருத்தர் வந்துட்டு இந்த இடத்துல பண்ணுங்கள் இந்த இடத்துல பண்ணுங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல என்ன ஆகும்னா இந்த ரெண்டு பேருமே செல்லடிச்சவங்க பயந்துட்டாங்கன்னா மார்க்கெட் பெரிய ரேஞ்சாக போயிடும். இவங்க ரெண்டு பேருமே பயப்படாத வர சந்தை இதற்குள்ளே தான் இருக்க போகுது. அப்போ இவர்கள் பயந்தால் என்ன, இவர் பயப்படலைன்னு என்ன? அப்போ இவர்கள் பயப்படலை அப்படின்னா பயந்தால், அப்போ இவங்க பயப்படுறதுக்கு பார்த்தீங்கன்னா 20% தான் வாய்ப்பு, இவர்கள் பயப்படாமல் இருப்பதற்கு தான் 80% வாய்ப்பு. அப்போ இதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இதை ரிசர்ச் பண்ணணும். எந்த மாதிரி டயத்தில் எல்லாம் இது ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு, எப்போல்லாம் ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் ஆகலை, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு டெய்லி குறிப்பெடுத்து நோட்ஸ் எழுதுனா தான் உங்களுக்கு புரியும். இதில் இம்ப்ளைட் வாலிட்டி நம்மளுக்கு 25 இருக்குன்னா அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு நியூஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் இந்த நியூஸுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு இது தெரிஞ்சுட்டு நீ சொல்கிறியா அப்படின்னா நியூஸ் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் நம்மளுக்கு வழிமுறை. உடனே RBI மீட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், அதை வச்சு நீங்கள் சொல்லுவேம்பாங்க. நம்ம அதனால் எதுவுமே எடுத்துக்க போகிறது கிடையாது. பேங்க் நிஃப்டியோட குறிகள் 41,230 to 41,793, வைட் ரேஞ்ச் 40,937 to 42,063. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 41,634, 41,793, 42,094. சப்போர்ட் லெவல் 41,435, 41,230, 40,895 இருக்கும். அதே மாதிரி யார் பெற்ற பிள்ளையே தனியாக பேசுது அப்படிங்கிறக்கோசரம் வீடியோ பார்க்கணும்னு நினச்சி பார்க்குறவங்களாம் பார்க்கவே வேண்டாம். இது உங்களுக்கு பயன்படுது அப்படின்னு தெரிகிறவங்க கண்டிப்பாக பாருங்கள், இதற்குண்டான ஃபீட்பேக்கை கொடுங்க. அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை கணக்கீட்டோட பயிற்சி கட்டண பயிற்சியாகவும் கொடுத்துட்ருக்குறோம். எளிமையாக நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் எல்லாமே கட்டணம் இல்லாமல் இருக்குது, அதை வச்சே நீங்கள் ஆய்வு செஞ்சு நீங்கள் கற்றுக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக கட்டண பயிற்சியை பங்கேற்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஆனால் இதனை பற்றி இன்னும் ஆய்வு செய்வதற்காக தேவை அப்படி கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறவங்க ஈடுபடுங்கள். நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியும் பில்ட் பண்ணி கொடுக்க மாட்டோம். நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி டிசைன் பண்ணுறதுக்கு அங்கே என்னென்ன இருக்குது, மார்க்கெட்டை வந்துட்டு ஏற்றம் அடைந்தால் நீங்கள் தேர்ந்தெடுத்த ஸ்ட்ரைக் எப்படியெல்லாம் லெவல்ஸ் வரும், இறங்கினா மார்க்கெட் இறங்கினா எப்படி லெவல்ஸ் வரும் அப்படிங்கிறதெல்லாம் எப்படியெல்லாம் கற்றுக்கலாம். கண்ணில் பார்த்ததுமே இந்த ஆப்ஷன் செயின் தான், வேறு எதுவுமே கிடையாது. இந்த ஆப்ஷன் செயினை வச்சுட்ட இதில் இருக்கிற நியூமரிக் நம்பர்ஸை வச்சு தான் டிமாண்ட் அண்ட் சப்ளை நம்மளுக்கு ஹை அண்ட் லோவில் தான் வரும். இதோட ட்ராமாவை இப்படி தான் கற்றுக்கிறது அப்படிங்கிறது தான் இதனுடைய
கட்டண பயிற்சி நோக்கமே. அதனால் இதனை பற்றி தெரிந்து கொள்ளணும், கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்க வாங்க. மீண்டும் நினைவூட்டலாக சொல்லிகிட்டு இருக்கேன், நாங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ் இங்கே பை பண்ணுங்கள், இந்த இடத்துல செல் பண்ணுங்கள் அப்படிங்கிற பரிந்துரை கொடுக்க மாட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.